நம்ம அரிசி மாவில் உப்பு உருண்டை செய்ய போகிறோம். நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் உப்பு போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்கிட்டோம். நம்ம பச்சரிசி மாவை இதில் போட்டு கிண்டி எடுக்கலாம். தண்ணி கொதிக்குது, நம்ம இப்போ மாவு போட்டுக்கலாம். இது கட்டிப்படாமல் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கேன். வரமிளகாவும் போட்டிருக்கேன். இது கூட இதை போட்டுடுவோம். ஆறுனதுமே குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி இட்லி குண்டால் வேக வைக்கலாம். சூடு நல்லா கம்மியாயிடுச்சு. நம்ம இதை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி இட்லி தட்டில் வைக்கலாம். ஆவி கட்டுறதுக்கு இந்த உருண்டை சைஸ் போதும். இது போல் எல்லா தட்டுலேயும் வச்சிடலாம். உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை குக்கருக்குள்ளே வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுமே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். உப்பு உருண்டை ரெடி.